50 லட்சம் ரூபாய் வெள்ளை பாதரசத்தை விற்க முயன்ற கும்பல் ஜெயங்கொண்டத்தில் சிக்கியுள்ளது. தொழிலாளியை விற்றுத் தருமாறு கட்டாயப்படுத்தியதால் சிக்கியது எப்படி? அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மேலக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் 53 வயது ஐயப்பன். கூலி தொழிலாளியான இவர் கடந்த 20ஆம் தேதி நண்பகல் மனைவி அமுதாவுடன் செங்குந்தபுரம் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது மீனாம்பாடி இடுகாடு அருகே பழைய நண்பரான குவாகம் கிராமத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் சாலையில் கார் அருகே நின்று கொண்டு ஐயப்பனை அழைத்துள்ளார். அப்போது ஐயப்பனிடம் பாலசுப்பிரமணியன் தன்னிடம் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை பாலி செய்ய பயன்படுத்தப்படும் வெள்ளை பாதரசம் உள்ளதாகவும் அதனை விற்பனை செய்து கொடுத்தால் ஒரு பகுதி கமிஷனாக தருவதாக கூறியுள்ளார். இதில் சந்தேகமடைந்த ஐயப்பன் காரின் உள்ளே பார்த்தபோது அடையாளம் தெரியாத 4 நபர்கள் இருந்துள்ளனர். மேலும் கார் உள்ளே 10 பாட்டில்களில் வெள்ளை பாதரசமும் இருந்துள்ளது. இதில் ஏதோ வில்லங்கம் இருப்பதாக சுதாரித்துக் கொண்ட ஐயப்பன் தனக்கு அந்த வேலை வேண்டாம் என கூறி மறுத்துள்ளார். இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என பாலசுப்பிரமணியன் மிரட்டியதாக தெரிகிறது. இதனால் பயந்து போன ஐயப்பன் ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் காரில் வந்தவர்கள் மீதும் தன்னை மிரட்டிய பாலசுப்பிரமணியன் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஜெயங்கொண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து காரில் வந்த பாலசுப்பிரமணியன் திருச்சியைச் சேர்ந்த சதத்துல்லா மௌலானா, கேரள மாநிலம் மூணாறு பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி மற்றும் ஆத்தூரைச் சேர்ந்த மணிகண்டன், மதுரையைச் சேர்ந்த கோபால் ஆகிய 5 பேர் மீதும் வழக்கு பதிந்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 110 கிலோ எடை கொண்ட வெள்ளை பாதரசத்தை பறிமுதல் செய்தனர். முதற்கட்ட சோதனையில் அது போலி என தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் வேறு ஏதேனும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு உள்ளார்களா என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.